தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒரு சில பகுதிகள் பழைய பாடத்திட்டத்திலிருந்து பார்த்து கொண்டு இருந்தோம். அந்த வரிசையில் பழைய பாடத்திட்டத்தில் சிறப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து, மொழி வாழ்த்து அந்த பகுதியிலிருந்து முக்கியமான குறிப்புகள் அதை வினா விடை வடிவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் பாடல் என்ன அப்படின்னா கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இது கடவுள் வாழ்த்து பாடலாக இடம்பெற்றிருக்கிறது. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பொறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இப்பாடல் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய முதல் சிறப்பு பாயிரம். இதிலிருந்து முக்கியமான குறிப்புகளாக வினாக்கள் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறது. இந்த பாடல் என்ன, பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களி விருத்தம் அதில் அமைந்தது இதனுடைய முதல் சிறப்பு. கம்பர் பிறந்த ஊர் சேர நாட்டு திருவழுந்தூர். கம்பரின் தந்தை பெயர் ஆதித்தன். கம்பரை ஆதரித்தவர் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். கம்ப ராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராம அவதாரம். கம்பராமாயணம் எழுதப்பட்ட இடம் பெரும்பான்மையாக இந்த நூல் திருவெண்ணை நல்லூரில் இடம்பெற்றிருக்கிறது. சிறுபான்மையான பகுதிகள் திருவெற்றியூர் அப்படிங்கிற பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கம்பர் எழுதிய நூலை பற்றிய இந்த குறிப்பு எதில் இடம்பெற்றிருக்கிறதுனா தமிழ் நாவலர் சரிதை அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக கம்பராமாயணத்தை கம்பர் அரங்கேற்றிய இடம் எது அப்படின்னா திருவரங்கம் அப்படிங்கிறது. கம்பராமாயணத்தில் சடையப்ப வள்ளலை புகழ்ந்து எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார்னா 10 பாடல்கள். 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம், மொத்தம் 10,000 பாடல்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் மொத்தம் 10 பாடல்கள் இவர் பாடியதாக கூறப்பட்டிருக்கிறது. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் 6 காண்டங்கள். கம்பராமாயணத்தினுடைய முதற் காண்டம் எது அப்படின்னு பார்த்தோன்னா பாலகாண்டம். இந்த பாலகாண்டத்தில் உள்ள படலங்கள் எத்தனை அப்படின்னா 22. அதே மாதிரி கம்பராமாயணம் தற்சிறப்பு பாயிரத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளது அப்படின்னா 3 பாடல்கள் இருக்குது. அந்த 3ல் முதலாவதாக அமைந்த பாடல் தான் நம்ம இந்த முன்னாடி பார்த்த உலகம் யாவையும் தாமுல வாக்களும் இந்த பாடல். அடுத்ததாக அதை தொடர்ந்து உலகம் யாவையும் என தொடங்கும் பாடல் எது, அந்த பாடலை தொடக்கமாக கொண்டிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா கம்பராமாயணம். அதே மாதிரி உலகம் என்றிடே உலகம் ஒப்ப என தொடங்கும் நூல் எதுனா திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையை குறித்து நமக்கு தெரியும். ஆற்றுப்படை நூல்களில் இடம்பெறக்கூடியது 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை 5 நூல்களில் ஒன்றாக இது இடம்பெற்றிருக்கிறது. இதை பாடியவர் யார் அப்படின்னா நக்கீரர் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு செய்தி தான். இருந்தாலும் கூடுதலான செய்தியாக இந்த நூலில் உலகம் யாவையும்னு தொடங்கியிருக்கிறது. அடுத்து உலகம் ஓப்ப என தொடங்குறது. இதை தெரிந்து கொள்வதற்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இறைவன் யாவையும் ஆக்கள் அழித்தல் எல்லா தொழிலும் செய்யக்கூடியவர் இறைவன். அந்த அடிப்படையில் இங்கே பொன்னாகி மணியாகி போகமாகி புறமாகி இந்த பாடலை இதனோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இந்த பாடல் வரியை பாடியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் அப்படிங்கிறது தான். இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிற நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா திருவருட்பா.